உள்ள எங்கள் மாமாங்களுக்குள்ள எனக்கு அண்ணன் தம்பிங்க நாங்கள் எப்படி அண்ணன் தம்பி 6 பேர், அதே மாதிரி எங்கள் அம்மாவங்க கூட பிறந்தவங்க 6 பேர். அதில் ஒரு ஆம்பளை, மிச்சம் எல்லாமே லேடிஸ். 5 லேடிஸ், ஒரு ஆம்பளை. அப்போ ஏதோ நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்போ எங்கள் அம்மாவங்களுக்கும் எங்கள் மாமாவுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்துப்பாடு அது எல்லா குடும்பத்துலையும் இருக்கும். அதில் எல்லா அக்கா தங்கச்சிலுமே எங்கள் மாமா கூட பேசாமல் விட்டாங்க. எங்கள் மாமா எல்லா அக்கா தங்கச்சியோட பேசவே இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அம்மாங்க கண் கலங்குவாங்க. ஒரு ஜாலியான ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு 10 நிமிஷம் அன்னை யாவை வந்தோடனே எங்கேயாவது ஓரமாக நின்று கண்ணு கலங்கி அழுதுகிட்டு இருக்கும். யாராவது ஒரு ஆள் தேத்திக்கிட்டு இருப்பாங்க. விடுத்தா விடு, வந்துடுவேன் விடு. இல்லை எத்தனை நாளைக்கு தான் இது, இவ்வளோ பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க, இன்னும் அதுக்கு கோவம் தீரலை, இன்னும் என்ன அப்படி பண்ணோம்னு தெரியலை. சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதுக்கு அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு வீட்டில் விசேஷம் அந்த ஊரில் நடக்குது. அந்த ஊரில் நடக்கிறப்ப அந்த ஊரே சேர்ந்து அந்த ஊர்லேருந்து பொண்ணுகளை எங்கெங்கெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த பொண்ணு எல்லோரும் அங்கே வரணும். எங்கள் வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அவங்க வர்றாங்க தெரிஞ்சவொடனே எங்கள் அம்மா சாப்பாடுலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வர்றாங்க. வாங்க மாமா, வாங்க பெரியப்பா, வாங்க அண்ணே, வாங்க தம்பி, எல்லோரும் உட்காடுறாங்க. வழக்கம் நம்மால் தான் வரமாட்டார்ல, வழக்கமில்ல உட்காந்துருக்கான். உட்காரப்ப எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கேட்குது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கஷ்டம். எத்தா ஊரில் என்றைக்கு இல்லாதது நம்ம ஊர் திருவிழா, பெரிய திருவிழா தான், நம்ம சாமி கும்பிட போகிறோம். இப்போ கூட வீம்பு பிடிச்சிட்டு வராமல் இருக்கலன்னா அப்படின்னா அதுக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் ஒருத்தர் மாதிரி கண்ணு கலங்கி, ஆத்தா வந்துட்டே ஆத்தாவே, ஊரில் அங்கே மந்தையில் ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கேன், இவ்வளோ தூரம் வந்தவன் இங்கே வர முடியல அவனால். அப்படியே எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல அப்படியே போட்டுட்டு திட்டு ஓடி போய் அந்த டீ கடையில் போய் நிற்கிறாரு. கொஞ்சம் கழிச்சு அண்ணே அண்ணே அப்படின்னு ஒரு மாதிரி சுதாரிச்சிட்டார். என்னடா தங்கச்சி வயசு மாதிரி கேண்டு அப்படியே இல்லை. ஒரு 5 நிமிஷம் 2 பேருமே பேச வேண்டாமல் அழுதுகிட்டே கிடந்திருக்காங்க. ஒரு தட்டிக்கு நடுவில் இந்த பக்கம் இந்த பக்கம். இவ்வளோ தூரம் வந்துட்டேல, நீ என்ன உனக்கு இந்த இருக்க 10 அடி வரமாட்டியா வீட்டுக்கு, வானே வானே சொல்லுது. அப்படியே அவரால் ஒரு மாதிரி ஆகி போய் என்னை மன்னிச்சுக்கிறேன், நாங்கள் தப்பு பண்ணதை எங்களை மன்னிச்சு கையெடுத்து கும்பிட மன்னிச்சுக்கிறேன், எங்கள் மேலே தப்பு இருந்தாலும் வானே, ஒரு நாள் 5 அத்தனை பேர் குழந்தை எல்லாருமே நீ இல்லாமல் இருக்கோம்னே, வானே பொசுக்குன்னு ஓடியாந்து கையெடுத்து கும்பிட்டு டக்குன்னு ஓடியாந்து என்னை மன்னிச்சிடாத்தா. எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. போ பின்னாடி திரும்பி பார்க்குறது இவன் நடக்க ஆரம்பிச்சிட்டார் இவரும். ஸோ இதை 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிகழ்வு நடந்தோம்.